ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாலட்சுமி அஞ்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முறை எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பணங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்குது. இன்னும் ஒரு படி சொல்லணும் அப்படின்னா, பணம் தான் இங்கே எல்லாமே. சரிங்களா? இப்போ இந்த பண விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு இல்லை, பெரும்பாலும் அது ஒரு தடையாக இருக்கும். சரிங்களா? பண வரவு சில பேர்த்துக்கு பத்தாது, சம்பாத்தியம் கையில் நிற்காது, வீண் விரைய செலவுகளாகும். அப்படிங்கும்போது நமக்கு பண வரவு வரணும், நம்ம செய்கிற தொழில், பண்ணுற வியாபாரம், பண்ணுற பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதன் மூலிமா நம்ம பணம் நிறைய சம்பாதிக்கணும், பண வரவுகள் ஏதாச்சும் ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறவங்க இந்த மகாலட்சுமி அஞ்சன முறையை பயன்படுத்தலாம். ரொம்ப கை மேலே பலன். சரிங்களா? 100% கை மேலே பலன். இது வச்ச உடனே உங்களுக்கு மாறுதல் தெரியும். சரிங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறீங்க, எதோ கடைங்க வச்சுருக்கீங்க, எதோ வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனி வச்சுருக்கீங்க, எது பண்ணாலும் சரி, உங்களுக்கு பண வரவு ஏதாச்சும் ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். பண வரவு வர்றது கையில் நிற்கும், வீண் விரைய செலவு ஆகாது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பணம் வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கும். அதாவது பீடைன்னு சொல்லுவாங்க, பீடை, தத்திரியன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பணம் வரவே வராது, வந்தாலும் தங்காது. உங்களுக்கு எப்படி வந்தாலும் தங்காது. அப்படிங்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இந்த மையை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மகாலட்சுமி அஞ்சனத்தை பயன்படுத்தும் போது உங்கள் முகம் ஃபஸ்ட்டு வசீகரமாகும். எப்படி? தெய்வ கடாட்சம்னு சொல்லுவாங்களே, முகத்தை பார்த்தா ஒரு சாந்தமாக இருக்கும். சில பேர்த்துக்கு ஒரு மூஞ்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும். இந்த மை முறையை பயன்படுத்தும் போது முகம் லட்சணம், அதாவது மகாலட்சுமி எப்படி அவரை பார்க்க தெய்வீக கடாசமாக இருக்காங்களோ, அதுபோல உங்கள் முகம் ஒரு தெய்வீக கடாசம் மாதிரி ஒரு வசீகரத்தன்மை ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள தடைகள் ஃபஸ்ட்டு விலகும். சரிங்களா? அந்த பணத்துக்கு இடையாக இருக்கிற தடை, அந்த பீடன்னு சொல்லுவாங்களா, பீடை, தத்திரியம், தடைகள்னு சொல்லுவாங்க, அது விலக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்குன்னு வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருந்துட்டா பணம் வந்துருமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? செய்கிற தொழில், பண்ணுற வியாபாரம், நீ எந்த தொழில் வேணால் பண்ணுங்கள், எந்த வியாபாரம் வேணால் பண்ணுங்கள், எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், எந்த கம்பெனிக்கு வேணால் வேலைக்கு வேணால் போங்க, பண வரவு கண்டிப்பாக 100% மந்தமயமாக இருக்கும். வந்தாலும் தங்கும், உங்கள்கிட்ட தங்கும். சரிங்களா? அதெல்லாம் வீண் விரைய செலவுகள் ஆகாது. சில பேர்த்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கும். சரிங்களா? கடன் அடைகிறதுக்கு உங்களுக்கு வழியே கிடைக்காது. அப்படிங்கிற இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப அருமையாக செய்யும். சரிங்களா? அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா இது முழுக்க முழுக்க மகாலட்சுமியை வச்சு, மூலிகைகளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தெய்வீக அஞ்சனம், அதாவது மை முறைகள். சரிங்களா? இதை பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? ரொம்ப பவராக அருமையாக செய்யும். இதை யார் வேணால் பயன்படுத்தலாம். சரிங்களா? இது இந்த மதம் தான் பயன்படுத்தணும், இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. இதை யார் பயன்படுத்தினாலும் 100% துல்லியமாக வேலை செய்யும். ரொம்ப அற்புதமான ஒரு அஞ்சன முறையை தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. சரிங்களா? இதை வாங்கி ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பாருங்கள். வச்ச உடனே உங்களுக்கு அதுக்கான மாறுதல்கள் தெரியும். சரிங்களா? இதை அனைத்து சாமானிய மக்களும் பயன்படுத்தலாம். ரொம்ப எளிய விஷயந்தான். சரிங்களா? வேணுங்கிற நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.